வணக்கம். பிரம்மசக்தி ஜோதிடம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா, நேற்று வரைக்கும் நம்ம துலாம் லக்னம் வரைக்கும் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு விருச்சக லக்னம். இந்த விருச்சக லக்னத்துக்கு என்னென்ன தசாபுத்திகள் ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டிய தசாபுத்திகள் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது விருச்சக லக்னம் அப்படின்னு நீங்கள் எடுத்த உடனே உங்கள் லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரு? அவர் லக்னத்துக்கும் அதிபதி, 6ஆம் இடத்திற்கும் அவர் தான் அதிபதி. ஸோ உங்களுக்கு ஒரு வகையில் லக்னாதிபதியே ஃபஸ்ட்டு ஒரு சில விஷயங்களில் கெடுதல் தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். எப்படின்னா, அவர் 6ஆம் இடத்துல தொடர்பில் இருக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் தருவார். இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் புதனோட சம்மந்தப்படக்கூடாது. புதன் உங்கள் லக்னத்திற்கு 8ஆம் பாவாதிபதி. அப்படிங்கும்போது அவர் எங்கே இருந்தாலும் பிரச்சனைகள் தான் அப்படிங்கிறது வரும். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, விருச்சக லக்கணத்தை பொறுத்தளவில் செவ்வாயோட இணைந்து புதன் தசை இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 6, 8 கனெக்டாக இருக்கும். இங்கே லக்னாதிபதி தான் நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அங்கே தேவையில்லாமல் வீடு, வண்டி, வாகனங்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு பாதிப்பு தரலாம். விபத்து கண்டங்கள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை உண்டாக்கும் இந்த செவ்வாய் புதன் இணைவு. உங்களுடைய சார்ட்டில் வேணால் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த இணைவு இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே போனாலும் ரொம்ப கவனமாக போகணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததை நம்ம கவனிக்க வேண்டியது, முதல்ல பார்க்க வேண்டியது புதன் தசை. ரெண்டாவது நீங்கள் கவனிக்க வேண்டியது சனி தசை. சனி உங்கள் லக்கணத்துக்கு நல்லவர் இல்லை, பகைவர் அப்படிங்கிறது தெரியும். இங்கே விருச்சக லக்னத்துக்கு 3, 4 அப்படிங்கிற 2 ஆதிபத்தியத்துக்கு சனி தான் ஆதிபத்திய கிரகமாக வருவார். ஸோ இவர் எங்கே இருந்தாலும் பிரச்சனை தான். சனி பொதுவாக லக்னத்துக்கு நண்பராக இருக்கும் போது செய்யக்கூடிய நன்மைகள் தாமதமானாலும் நிச்சயமாக நடக்கும். அதே போல் இங்கே லக்னத்திற்கு பகைவராக இருந்ததுன்னா அவர் ரொம்ப தெளிவாக ஒரு பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரெடியாக இருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு என்ன அமைப்பில் இருக்குன்னா, அதாவது விருச்சக லக்னத்துக்கு செவ்வாய் சனி பரிவர்த்தனையில் இருக்கும். அதாவது விருச்சக லக்னம், லக்னாதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கும், லக்னத்திலே சனி இருக்கும். ஸோ இந்த அமைப்பு எப்படி இருக்கும்? நீங்கள் என்னதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நீங்கள் உழைப்பை நீங்கள் வெளிப்படுத்தினா கூட உங்களை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நிறைய பிரச்சனைகள் வரும். அதே போல் சனியும் புதனும் அங்கே லக்னத்தில் இருந்துட்டார்னா லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வரும், அசிங்கம், அவமானங்கள் வரும், தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது லக்னத்தில் இருக்கும்போது உங்களுடைய பேரை கெடுத்து விடுற அமைப்பாக வந்துடும். நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். உங்களுடைய லக்னாதிபதி எங்கே இருக்கிறாருங்கிறத முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த தசை நடத்தக்கூடிய கிரகங்கள் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய திசைகள் அப்படிங்கிறது இதுதான். புதன் தசை செவ்வாயோட இணைஞ்சு புதன் தசை நடக்கக்கூடாது. சனியோட இணைஞ்சு புதன் தசை நடக்கக்கூடாது. சனியும் புதனும் இணைந்து இருந்தாலும் தவறு. இதே இடத்துல குருவும் புதனும் இணைந்து இருந்து குரு தசை நடந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்கணும். குரு புதன் நல்லவங்க தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இங்கே குரு கெட்டு புதன் அதிகமாக வலுவாயிடுவார். புரியுதுங்களா? அப்போ புதன் தசை உங்களுக்கு சிறப்பையும் தரும். புதன் தசை உங்களுக்கு சிறப்பை தரும், ஆனால் குரு தசை உங்களுக்கு நெகட்டிவ் பலனை கொடுத்துரும். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஜோதிட ஆலோசனை தேவைப்படும் பட்சத்தில் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை மிக குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.